வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். பெங்களூரு அணி ஐபிஎல் வெற்றி கொண்டாட்டத்தில் கூட்ட நெரிசலில் சிக்கி 11 பேர் உயிரிழந்த வழக்கு சிஐடிக்கு மாற்றம். சம்பவம் தொடர்பாக விசாரணை நடத்த ஓய்வு பெற்ற கர்நாடக உயர்நீதிமன்ற நீதிபதி மைக்கேல் டி குன்ஹா தலைமையில் ஒரு நபர் ஆணையம் அமைப்பு. பெங்களூரு மாநகர காவல் ஆணையர் தயானந்தா உள்ளிட்ட மூத்த காவல்துறை அதிகாரிகள் பணியிடை நீக்கம். கூட்ட நெரிசலை கட்டுப்படுத்த தவறிய நிலையில் முதலமைச்சர் சித்தராமையா அதிரடி. கர்நாடக மாநில கிரிக்கெட் சங்க நிர்வாகிகள், நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்கள் உள்ளிட்டோர் கைது செய்யப்படுவார்கள். முதலமைச்சர் சித்தராமையா உறுதி. பெங்களூருவில் கூட்ட நெரிசலில் சிக்கி உயிரிழந்தவர்களின் குடும்பங்களுக்கு தலா 10 லட்சம் ரூபாய் நிவாரணம். ஏற்கனவே கர்நாடக அரசு சார்பில் 10 லட்சம் ரூபாய் அறிவித்துள்ள நிலையில் பெங்களூரு அணியும் நிவாரணம் அறிவிப்பு. பதினோரு பேர் உயிரிழப்புக்கு கர்நாடக காங்கிரஸ் அரசு பொறுப்பேற்க மறுப்பதாக பாஜக புகார். கிரிக்கெட் வாரியம் மீது குற்றம் சுமத்த முதலமைச்சர் சித்தராமையா முயற்சிப்பதாகவும் மாநில பாஜக தலைவர் விஜயேந்திரா குற்றச்சாட்டு. கூட்ட நெரிசலில் சிக்கி பாதிக்கப்பட்டவர்களுடன் கர்நாடக அரசு எப்போதும் துணை நிற்கும். உயிரிழப்புகளை வைத்து பாஜக மற்றும் மதசார்பற்ற ஜனதாதள கட்சிகள் அரசியல் செய்வதாகவும் டி.கே. சிவக்குமார் விமர்சனம். வெற்றி ஊர்வலங்களில் தனக்கு நம்பிக்கை இல்லை, அதை நடத்தவும் கூடாது. கொண்டாட்டங்களை விட மக்களின் வாழ்க்கை மிகவும் முக்கியம் எனவும் கௌதம் கம்பீர் ஆதங்கம். கோயில் திருவிழா மற்றும் விளையாட்டு மைதானங்களுக்கு அதிக அளவில் கூட்டம் செல்வது உண்மையிலேயே ஒரு நாகரிகமான சமூக அடையாளமாக பார்க்க முடியாது. பெங்களூரு கூட்ட நெரிசல் உயிரிழப்பு குறித்து அமைச்சர் மனோ தங்கராஜ் சர்ச்சை பேச்சு. மாநிலங்களவை தேர்தலில் போட்டியிடும் திமுக, அதிமுக வேட்பாளர்கள் இன்று வேட்புமனு தாக்கல். மக்கள் நீதி மய்யம் கட்சித் தலைவர் கமலஹாசனும் இன்று வேட்புமனு தாக்கல் செய்கிறார். கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் நள்ளிரவில் காவலர்களுடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்ட பயணிகள். பல மணி நேரமாக தென் மாவட்டங்கள் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளுக்கு 2வது நாளாக பேருந்துகள் இயக்கப்படாததால் ஆத்திரம். கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்திற்கு வந்த ஒரு சில பேருந்துகளில் முண்டியடித்துக் கொண்டு ஏறிய பொதுமக்கள். பல மணி நேரமாக பேருந்துக்காக காத்திருந்த பயணிகள் கால் துவண்டு வளாகத்திலேயே படுத்திருந்த அவலம். பல மணி நேரமாக பேருந்துக்காக காத்திருந்தும் போக்குவரத்து துறை அதிகாரிகள் உரிய நடவடிக்கை எடுக்கவில்லை. திமுக ஆட்சியில் நிர்வாகம் மிகவும் மோசமாக உள்ளதாக பயணிகள் குற்றச்சாட்டு. தந்தையை இழந்தாலும் அவர் கனவை தன் நெஞ்சில் சுமந்து நனவாகி இருக்கும் அரசு உறைவிடப்பள்ளி மாணவி ராஜேஸ்வரியின் சாதனைக்கு என் சல்யூட். ஐஐடியில் சேரவுள்ள ராஜேஸ்வரியின் உயர்கல்விக்கான செலவை அரசே ஏற்கும் என்று முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அறிவிப்பு. ஆசிரியர்கள் கொடுத்த ஊக்கத்தால் ஜேஇஇ தேர்வில் தேர்ச்சி பெற முடிந்ததாக மாணவி ராஜேஸ்வரி பெருமிதம். தனது கல்வி செலவுகள் முழுவதையும் ஏற்பதாக அறிவித்துள்ள முதலமைச்சருக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொள்வதாகவும் நெகிழ்ச்சி. இரண்டாயிரத்து 26 தேர்தல் கூட்டணி குறித்து எந்த கட்சியுடனும் பேச்சுவார்த்தை நடத்தவில்லை. கூட்டணி குறித்து பேசியதாக வெளியாகும் செய்தியில் துளியும் உண்மையில்லை என தாவேகா தகவல்.
மன்னிப்பு கோர வேண்டுமென சமூக வலைதளங்களில் பதிவிடுவதை உடனடியாக நிறுத்திக் கொள்ளுங்கள். விஜய் ரசிகர்களுக்கு தமிழக வாழ்வுரிமை கட்சித் தலைவர் வேல்முருகன் எச்சரிக்கை. கும்பாபிஷேகம் என்ற பெயரில் கோவில்களில் பணம் கையாடல் நடைபெறுவதாக பொன் மாணிக்கவேல் புகார். அதிகாரிகள் மற்றும் ஒப்பந்ததாரர்களின் ஊழல்களால் தமிழகத்தில் பல கோவில்கள் காணாமல் போய்விட்டதாகவும் குற்றச்சாட்டு. இளங்கலை மருத்துவம், பல் மருத்துவ படிப்புகளுக்கு இன்று முதல் விண்ணப்பிக்கலாம். மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் அறிவிப்பு. தமிழகத்தில் மாணவர்கள் பொறியியல் படிப்புக்கு விண்ணப்பிக்க இன்று கடைசி நாள். உயர்கல்வித்துறை அமைச்சர் கோவி செழியன் அறிவிப்பு. மதுரையில் நிலத்தை அளவீடு செய்து கொடுக்க 3000 ரூபாய் லஞ்சம் வாங்கிய சர்வேயர் கைது. லஞ்ச பணத்தை பெற்றபோது கையும் களவுமாக பிடித்த லஞ்ச ஒழிப்புத்துறையினர். நாகர்கோவிலில் ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்து மின்கம்பத்தில் மோதி விபத்துக்குள்ளான கார். 3 பேர் படுகாயமடைந்த நிலையில் நெஞ்சை பதைபதைக்க வைக்கும் சிசிடிவி காட்சி. ஏற்காட்டில் வாசனை திரவியங்கள் கடையில் புகுந்து பணம் மற்றும் பொருட்களை திருடி சென்ற மர்ம நபர். பொறுமையாக அமர்ந்து ஐஸ்கிரீம் சாப்பிட்டுவிட்டு திருடி செல்லும் சிசிடிவி காட்சி. கள்ளக்குறிச்சி அருகே ஐடி கம்பெனி ஊழியர் வீட்டில் 44 சவரன் நகைகள், வெள்ளி பொருட்கள் கொள்ளை. இரவு பகல் நேரங்களில் போலீசார் ரோந்து பணியை மேற்கொள்வதில்லை என பொதுமக்கள் குற்றச்சாட்டு. சென்னையில் 7 பள்ளிகளுக்கு இன்று உள்ளூர் விடுமுறை அறிவிப்பு. புரசைவாக்கம் கங்காதேஸ்வரர் கோவில் குடமுழுக்கை ஒட்டி மாவட்ட ஆட்சியர் உத்தரவு. திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் ஜூலை 7ஆம் தேதி மகா கும்பாபிஷேகம். 8000 சதுர அடி பரப்பளவில் பிரம்மாண்ட யாகசாலை அமைக்கும் பணி தீவிரம். சிங்கம்புணரி சேவக பெருமாள் ஐயனார் கோவில் திருக்கல்யாண வைபோகத்தை ஒட்டி நாட்டியாஞ்சலி. சிறுமிகள் ஆடிய நடனத்தை மெய்மறந்து ரசித்த பக்தர்கள். தமிழகத்தில் நேற்று மதுரை, வேலூர், திருச்சி உள்ளிட்ட 11 இடங்களில் சதமடித்த வெயில். அதிகபட்சமாக மதுரையில் 104 டிகிரி ஃபாரன்ஹீட் வெப்பம் பதிவு. ஜம்மு காஷ்மீரில் உலகின் உயரமான ரயில் பாலத்தை இன்று திறந்து வைக்கிறார் பிரதமர் மோடி. 46,000 கோடி ரூபாய்க்கும் மேலான பல்வேறு வளர்ச்சி திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டுகிறார். பிரதமர் மோடியின் பயணத்தை ஒட்டி ஜம்மு காஷ்மீரில் உச்சக்கட்ட பாதுகாப்பு. உதம்பூர் ரயில் நிலையம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் போலீசார் தீவிர சோதனை. இந்தியாவில் 4866 அதிகரித்த கொரோனா தொற்று பாதிப்பு. அதிகபட்சமாக கேரளாவில் 114 பேருக்கு பாதிப்பு உறுதியாகியுள்ளதாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சகம் தகவல். இந்தியா பாகிஸ்தான் போர் நிறுத்தத்தில் அமெரிக்கா தலையீடு கிடையாது. டிரம்பிடம் பிரதமர் மோடி சரண்டர் ஆகிவிட்டதாக கூறிய ராகுல் காந்தியின் விமர்சனத்திற்கு காங்கிரஸ் எம்பி சசி தரூர் மறுப்பு. இந்தியாவுடனான பதற்றத்தை தணிக்கும் பேச்சுவார்த்தையில் முக்கிய பங்காற்றியது அமெரிக்கா. அதிபர் டிரம்புக்கு பாகிஸ்தான் பிரதமர் ஷெபாஸ் ஷெரீப் பாராட்டு. அரசு வேலைகளில் சொந்த மாநிலத்தவர்களுக்கு முன்னுரிமை வழங்கக் கோரி பீகாரில் இளைஞர்கள் போராட்டம். முன்னுரிமை வழங்கும் கொள்கையை அமல்படுத்தாவிடில் வரும் தேர்தலில் ஆளுங்கட்சியை அகற்றுவோம் என எச்சரிக்கை.
தான் இல்லாவிட்டால் ட்ரம்ப் தோற்றிருப்பார் என எலான் மஸ்க் கருத்து. நாசாவுடனான டிராகன் விண்கலன் ஒப்பந்தத்தை ரத்து செய்வதாகவும் அறிவிப்பு. தாய்லாந்தில் வன சரணாலயத்தை ஒட்டிய பகுதியில் உள்ள பல சரக்கு கடைக்குள் புகுந்து காட்டு யானை. பசி தீரும் வரை நொறுக்கு தீனிகளை தின்றுவிட்டு குஷியாக வெளியேறிய வீடியோ வைரல். ஜிம்பாப்வேயில் சுமார் 50 யானைகளை கொன்று மாமிசத்தை மக்களுக்கு பகிர்ந்தளிக்க அரசு முடிவு. யானைகளின் எண்ணிக்கை அதிகரித்ததை அடுத்து அந்நாட்டு அரசு நடவடிக்கை. இங்கிலாந்து இந்தியா டெஸ்ட் போட்டிக்கான பட்டோடி கோப்பையின் பெயர் டெண்டுல்கர் ஆண்டர்சன் என மாற்றப்படுவதாக தகவல். டெஸ்ட் வரலாற்றில் அதிக ரன்கள் குவித்த சச்சினையும் அதிக விக்கெட்கள் வீழ்த்திய ஆண்டர்சனையும் கௌரவிக்க முடிவு. ஆஸ்திரேலியாவில் உயிரிழந்து கரை ஒதுங்கிய ஆழ்கடலில் மட்டுமே காணப்படும் அரிய வகை மீன். கடற்கரை மணலில் இறந்து கிடக்கும் புகைப்படம் இணையத்தில் வைரல். இங்கிலாந்துக்கு எதிரான 5 டெஸ்ட் போட்டிகளில் எந்த 3 போட்டிகளில் பும்ரா விளையாடுவார் என்பது முடிவு செய்யப்படவில்லை. பும்ராவுடன் கலந்து பேசி முடிவு செய்யப்படும் என இந்திய அணியின் தலைமை பயிற்சியாளர் கம்பீர் விளக்கம். இந்தோனேஷியா ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் சிராக் ஷெட்டி சாத்விக் ரங்கி ரெட் ஜோடி காலிறுதிக்கு தகுதி. டென்மார்க்கின் ராஸ்மஸ் சோஹாட் இணையை வீழ்த்தி அசத்தல். ஜெர்மனிக்கு எதிரான போட்டியில் 937வது கோல் அடித்த கால்பந்து வீரர் ரொனால்டோ 1000வது கோலை நோக்கி வேகமாக முன்னேறுவதால் ரசிகர்கள் உற்சாகம். கமலஹாசனின் தக் லைஃப் திரைப்படம் இணையத்தில் கசிந்ததால் படக்குழு அதிர்ச்சி. வெளியான சிறிது நேரத்தில் திரைப்படம் இணையத்தில் இருந்து நீக்கப்பட்டு விட்டதாக தகவல்.